இன்னைக்கு அநேக பிள்ளைகள் உலகத்தில் பார்க்கும் பொழுது தவறான அன்பை, போலியான அன்பை, மாயான அன்பை நாடி போய் ஏமாந்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? தாய் தகப்பன்மாராய் நாம் அநேகர் இருக்கிறோம். இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறார், குடும்பத்தில் சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனிடத்திலிருந்து போதுமான அன்பு கிடைக்காதனால தான் வெளியில தவறான, போலியான, மாயான அன்புக்கு மயங்கி அவர்கள் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள், தவறி போய் விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதை போல்தான் இயேசுவின் அன்பு நம்மேல் எவ்வளவு இருக்குது. சில நேரத்தில் உண்மையாக அன்பு இருந்தாலும் கூட அந்த அன்பை சிலர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் அன்பு நம்மேல் அவ்வளவா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் வேற எதுவும் கூட நம்மை மயக்க விட முடியாது. ஆகவே தான் பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். என்னவா? உருக்கமாய் இறங்கி. எல்லாரும் சொல்லுங்க, உருக்கமாய் இறங்கி. உருக்கமாய் இறங்கி. ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் உருக்கமாய் இறங்குகிற ஒரு அன்பின் தெய்வம் உண்டு. அல்லேலூயா. மறந்தே போயிடாதீங்க, மறந்தே போயிடாதீங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அழுகை, கூப்பிடுதல், புலம்பல் உண்டாகிற நேரத்தில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்காய் உருக்கமாய் இறங்கி உதவி செய்கிற உயிருள்ள ஒரு தெய்வம் இயேசு. எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு, எனக்கு இயேசு உருக்கமாய் இறங்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். இத டெட் ஆப்போசிட்டா உனக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரு, உன் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு உதவி செய்வாரா அப்படின்னு சொல்லி நம் வாழ்க்கையில் உண்மையாகவே இருக்கிற சில குறைகள், சில பலவீனங்கள், சில பாவங்கள், சில தவறுகளை மேற்கோள் காட்டி உனக்கு அவர் உருக்கமாக இறங்க முடியாது, உன் வியாதியிலிருந்து உன்னை சுகமாக்க முடியாது, உனக்கு இந்த வாக்குத்தத்தமெல்லாம் பலிக்காது, உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார்னு சொல்லி டெட் ஆப்போசிட்டா நமக்கு சிந்தைகளையும் எண்ணங்களையும் கொடுத்து நம்மை நம்ப வைக்க பார்க்கிறான் பிசாசு. அதை நம்பாதிருங்கள். எரேமியா 31:20 நம்புங்கள். உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. பாரு, அடுத்த நிமிஷம் அவன் நிற்க மாட்டான். 16:27 யோவான். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பிதா தாமே என்னை சிநேகிக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வரத ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்லணும் தெரியுமா? அதாவது சில நேரத்தில் யாரும் நேசிக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சிறு பிள்ளைகளுக்கும் அப்படி உண்டாகுது, வாலிபத்தில் இருக்கிறவர்களுக்கும் அப்படி உண்டாகுது, முதிய வயதில் இருக்கிறவர்களுக்கும் அப்படி உண்டாகுது, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் உண்டாகுது. அப்படி கணவன் என்னை நேசிக்கலை, மனைவி என்னை நேசிக்கலை, பிள்ளைகளை நேசிக்கலை, பெற்றார் என்னை நேசிக்கலை அப்படின்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில், சூழ்நிலைகள், அப்படிப்பட்டதான் நினைவுகள் உண்டாகிறது. அப்போ சொல்லுங்க, யோவான் 16:27 இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, யோவான் 16:27 இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறது? தெரிஞ்சா தானே சொல்லுவீங்க. அப்படி சொன்னா தானே அவன் போவான். அந்த எண்ணத்தையும் அந்த
பேட் சிந்தைகளையும் கொண்டு வருகிற, நெகட்டிவ் திங்ஸையும் கொண்டு வருகிற, டிப்ரெஷனையும் கொண்டு வருகிற வெளியே போகணுன்னாக்கா யோவான் 16:27 இருக்கிறது. அதில் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுவீங்க? பிதா தாமே என்னை சிநேகிக்கிறார் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையை எடுத்து நீங்க எப்படி சொல்லணும்? பிதா தாமே என்னை சிநேகிக்கிறார் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. இயேசு சொன்னா நம்புவீங்களா? இயேசு சொன்னா? ஆமா, இயேசு சொன்னா நம்ம அப்படியே நம்புவோம். அப்ப இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், பிதா என்னை சிநேகிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிதாவின் சிநேகத்துக்கும் மேல ஏதாவது சிநேகம் இருக்குதா அந்த உலகத்துல? எல்லா சிநேகத்துக்கும் மேலாக நம்மை சிநேகிக்கிற பிதாவின் அன்புக்காய் நன்றி. அல்லேலூயா. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு கூர்ந்தாராம்? எவ்வளவு அன்பு கூர்ந்தார்னாக்கா, இவ்வளவாய் அப்படின்னாக்கா உயிர் கொடுக்கிற அன்பு தான் பிதாவின் சிநேகம். சொன்னனே, பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் அப்படின்னு இயேசு சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிதா உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் சிநேகித்ததினால் இயேசுவை, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை ஜீவ பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதுதான் நேசத்தின் எல்லை. உயிர் கொடுக்கிறது, உயிரையே கொடுத்தார். தேவன் மனிதனாய் உருவெடுத்து வந்து அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுதான் அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவ்வளவு பெரிய அன்பு இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய சிநேகம் இருக்கும் பொழுது ஏன் நம்ம கலங்கணும்? நிச்சயமாய் கலங்க முடியாது. கலங்கிறதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா என்னை சிநேகிக்கிற, என்னை நேசிக்கிற, என் மேல் உருக்கமாய் இறங்குகிற ஒரு நல்ல இயேசு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி கொள்வோம். இந்த வார்த்தைகளை வைத்து பிசாசை நாம் ஜெயிப்போம். வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் செயலையும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எப்படி நமக்கு உதவி செய்கிறார், ஒரு பிரச்சனை நேரங்களில் தீமை நமக்கு நேராய் உண்டாகும் பொழுது எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை அறிந்து விசுவாசித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எஸ்தரின் புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எல்லாரும் எஸ்தரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் முதலாவதாக 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷி அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் அநேக சம்பவங்கள் அநேகருக்கு தெரியும், அநேகருக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு தெரியாததுனால ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். எஸ்தர் யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண். அற்புத விதமாக அகாஸ்வேரு ராஜாவினுடைய ராஜஸ்திரியாக, ராஜாவினுடைய ராஜ்யாத்தியாக அற்புத விதமாக அவள் தெரிந்தெடுக்கப்படுகிறாள். ராஜ அரண்மனையில் இருக்கிறாள். அவனை வளர்த்ததான வளர்ப்பு தகப்பனாக இருக்கிற மொர்தெகை என்கிறதான ஒரு யூத குலத்தை சேர்ந்ததான ஒரு பக்தன், தெய்வ பக்தி உள்ளவன் அங்கே அரண்மனையில் இருக்கிறான். அப்பொழுது அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறதான அதிபதியாக இருக்கிறவன் இந்த எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த மொர்தெகை அவனை வணங்காதனாலே அவனை கொல்ல வேண்டும் என்று இந்த ஆமான் என்கிறவன் யூத குலத்தை அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போடுகிறான், ஒரு சதியை போடுகிறான். ராஜாவுக்கு தெரியாமல் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து மறைமுகமாக இந்த யூத குலத்தையே, மொர்தெகை மற்றும் எஸ்தர் அவர்களோடு சேர்ந்த யூதர்கள், அவர்கள் தெய்வத்தை நம்புகிறவர்கள், மெய் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள், அங்கே அவர்கள் சிதறுண்டு அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில்
அவர்களை அழிக்க, அவர்களுக்கு தீங்கு செய்ய மொர்தெகாயும் கூட தூக்கு மரத்தை தூக்கி போட, தனக்கு கனம் பண்ணாமல் இருக்கிறான் என்ற காரணத்தினால் அவனை தூக்கி போட அவனுக்கு ஒரு தந்திரத்தை, உபாயத்தை அவர் மனைவி மற்றும் அவருடைய சிநேகிதர் எல்லாருடைய பேச்சை கேட்டு ஒரு தீமையை அவன் கற்பிக்கிறான். எஸ்தர் 6:4. தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ஆமான் என்கிறவன் அந்த ஒரு தீமையை, யூத மனுஷனாயிருக்கிற மொர்தெகாயை கொன்று போடுவதற்கு தூக்கு மரத்தை ஏற்பாடு செய்து விட்டான். ராஜாவின் உத்தரவுக்காக வருகிறான். அந்த அளவுக்கு ஒரு தீமையை கற்பிக்கிற ஆமான் என்கிற யூத மனுஷர்களுக்கு, தேவனை சார்ந்து வாழுகிற, தெய்வத்தை வழிபடுகிற மனிதர்களுக்கு விரோதமான ஒரு தீமை இது. இதை வாசித்து பாருங்கள். இதில் தேவன் எவ்வாறு தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறார் என்கிற சத்தியம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். நான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வாறு அற்புதங்களை செய்கிறார் என்பதை நாம் காண்பித்து கொடுக்கும்படியாக இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அப்ப இந்த சதி, இந்த ஆமானின் சதி இன்றைக்கு நமக்கு பிசாசு செய்கிற சதிக்கு ஒப்பாய் இருக்கிறது. எஸ்தர் 3:9. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். இந்த ஆமான் எப்படி ஒரு சதியை தீட்டுகிறான் என்று சொன்னால், ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்கணும். யார? யூத ஜனங்களை அழிக்க வேண்டும். அழிச்சா நீங்கள் உத்தரவு போட்டிங்களாக்கா, அவங்களெல்லாம் கொண்டு அழிச்சிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிங்களாக்கா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், வெள்ளியை எண்ணி 10,000 தாலந்து வெள்ளியை கொடுக்குறேன் நான் உனக்கு. எப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணம், பிசாசின் தந்திரம், எப்படிப்பட்ட தீமை கற்பிக்கிறார்கள். இன்றைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விரோதமாக பிசாசும் பிசாசின் மனிதர்களும், ஏன்னா சட்டங்கள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுனால டைரக்டாக தேவனை ஆராதிக்கிறவர்கள் மேல் எந்த ஒரு ஃபிசிக்கலாக எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ண முடியாத அளவுக்கு சட்டங்களெல்லாம் நம்முடைய தேசத்தில் சேஃப்டியாக இருக்கிறது. ஆனால் சில மறைமுகமான திட்டங்களை வகுத்து தேவனை ஆராதிக்கிற நம்மை ஒடுக்க இன்றைக்கும் கூட பிசாசானவன் இந்த ஆமானை போல சதிகளை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறான் என்பதை நாம் அறிய முடியும். அதோடு கூட இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், அநேகர் இந்த பிசாசும் பிசாசின் மனிதர்களும் தேவனிடத்தில் வருகிற மனிதர்களை தங்களுடைய சதியால், தங்களுடைய பயமுறுத்தலால் பின்வாங்க செய்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். நன்றாய் கவனியுங்கள். விசுவாசத்தை விட்டு பின்வாங்க செய்கிறார்கள். இந்த ஆமான் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டது போல இன்றைக்கும் தேவனை விசுவாசிக்கிறவர்களை, மெய் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை கெடுத்து போடும்படியாக பிசாசானவன் பல விதங்களிலே சதிகளை அவன் தீட்டுகிறான். தீமையான காரியங்களை யோசிக்கிறான், பிணைக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அப்படிப்பட்ட தீமைகள் நடக்கும் பொழுது அந்த தீமைகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. ஆபக்கூக் 1:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? என்ன கேட்கிறான் இந்த தீர்க்கதரிசி? ஆண்டவரை பார்த்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு அவன் ஜெபிக்கிறான். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஜெபத்தில் உபயோகப்படுத்துங்க. ஆண்டவர் நோக்கி உங்கள் வாழ்க்கையில் பிசாசும் மனிதர்களும் கொண்டு வருகிற தீமைகள் வரும் பொழுது நாம் ஒடுக்கப்படுகிறோம். பல நேரங்களில் நாம் சஞ்சலப்படுத்தப்படுகிறோம், வேதனைப்படுத்தப்படுகிறோம். அப்பொழுது சொல்லுங்க, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே,
எங்கள் வாழ்க்கையில் தீமைகள் மென்மேலும் பிசாசின் மனிதர்களும் கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த தீமைகளை நீர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டீர். துரோகிகளை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாக இருக்கிறது என்ன? ஆகவே தான் சில நேரங்களில் தொடர்ந்து ஒரு மனுஷன் நாம இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நாம் தீமைகளை செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். தீமைகளை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அந்த தீமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு அவர் ஏதோ ஒரு எல்லையிலிருந்து அவர் செயல்பட்டே கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏதோ மனிதர்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் அவர்கள் தீமையை பிணைத்து உருவாக்கி நம்மை அழிக்க, நம்மை கெடுக்க, நம்மை தள்ள, நம்மை மிதிக்க அவர்கள் திட்டம் தீட்டும் பொழுது நீங்களும் நானும் அவரை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கும் எனக்கும் தெரியாத புரியாத எல்லையில் இருந்து கொண்டு நம்மை அந்த தீமையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர் மிகப்பெரிய சத்துருக்களை திட்டத்தை காட்டிலும் மேலான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இன்றும் மாறாதவர். அவர் மாற்றுகிறார். மாற்றார். பாருங்க, வாசிங்க. எஸ்தர் 8:5-16 எல்லாரும் எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்து வச்சுக்காங்க. எப்படி மாறினது? ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்திற்கே வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அக்ஷரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அக்ஷரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சல்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சல்காரர்
ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொற்குடையும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென், ஆமென். இந்த பகுதியை இந்த எஸ்தர் 8வது அதிகாரம் 5-16 வரலும் வாசிக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல எதை போட்டுக்கிட்டு வாசித்தா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறேன். யூதர் அப்படின்ற இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டுக்காங்க. எஸ்தர் மொர்தெகாய் அப்படின்ற இடத்துல உங்கள் பேரையும் என் பேரையும் போட்டுக்காங்க. ராஜா அப்படின்ற இடத்துல இயேசு ராஜாவை போட்டுக்காங்க. வார்த்தைன்ற இடத்துல இயேசுவின் வார்த்தையை போட்டுக்காங்க. எப்படி இருக்கும்? அது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இவ்விதமாய் எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எந்த அளவுக்கு தீமையை சிருஷ்டி பண்ணானோ, தீமையை செய்யும்படி ஒரு கங்கணம் கட்டினானோ, தீமையை ஒரு பெரிய பிளான் பண்ணி யூதரை அழிக்க வேண்டும், மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று எந்த அளவுக்கு ஆமான் என்கிற பொல்லாங்கன் அவன் திட்டம் தீட்டினானோ, அதுக்கு மாறாக, அதற்கு எதிர்மறையாக காரியத்தை தேவன் மாற்றுகிறார். இதுதான் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இயேசு ராஜாவும் அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற வெற்றி. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்படுகிறது? ராஜாவின் வார்த்தை அனுப்பப்படுகிறது எல்லா இடங்களுக்கும். ராஜா போல என்ன போகுது? ராஜாவுடைய வார்த்தை அனுப்பப்பட்டு யூதருக்கு என்ன சொல்லுகிறார்கள்? உங்களை யார் விரோதிக்கிறாங்களோ அவங்கள பழி வாங்குங்க, அவங்கள சங்காரமாக்குங்க, அவங்கள அழிச்சிருங்க அப்படின்னு ராஜாவுடைய வார்த்தை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வருகிற சூழ்நிலையாயிருக்கலாம், வியாதியாயிருக்கலாம், பிரச்சனையாயிருக்கலாம், பொல்லாத ஆவியின் கிரியைகளாயிருக்கலாம். நீங்க என்ன சொல்லணும்? அங்க போய் ஒரு அந்த தேசத்தில் வாழ்ந்தான இந்து தேசம் முதல் அப்படின்னு இருக்குது பாருங்க. இந்தியா அப்படின்ற அந்த வார்த்தை கூட அதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்து தேசம் முதல் இந்த இந்தியாவையும் சேர்த்து அந்த அகசு 120 நாட்டை ஆண்டானா. 120 நாடுன்னும் போது ஒருவேளை இந்தியா கூட சேர்ந்துருக்கலாம் அதில், இல்லையா? 120 நாட்டை ஆண்டான். அந்த 120 நாட்டிலையும் என்ன ராஜா, அகசு ராஜா என்ன கட்டளை கொடுக்குறான்? யாரெல்லாம் யூதரை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நீங்க அழிங்க. அழிக்கும் போது ஒருத்தர் கேட்டிருப்பான், என்ன எனக்கு, நான் இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னைய அழிக்க பார்க்குற, என்னைய துரத்தை பார்க்குற, என்னை கொல்ல பார்க்குறேன்னு சொல்லும்போது அவன் உடனடியாக என்ன சொல்லியிருப்பான்? வார்த்தையை எடுத்து காமிச்சிருப்பான். வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது பிசாசு உங்கள்கிட்ட கேட்பான், என்ன எந்த அதிகாரத்தில் எதிர்த்து நிற்கிற அப்படின்வான். நான் சொல்லுவேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறதே. என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே, ஆகவே உன்னை துரத்துகிறேன். அல்லேலூயா. இப்படித்தான் ராஜாவின் அதிகாரமுள்ள வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு, அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு, அந்த வார்த்தையின் அடிப்படையில் யூதர்களுக்கு வந்ததான அழிவில் இருந்து அவர்கள் தப்புவிக்கப்படும்படியாய் காரியம் அவர்களுக்கு விரோதமாய் இருந்த காரியம் அவர்களுக்கு சாதகமாய் மாற்றப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற மறைமுகமான கண்ணிகளை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கிறதுக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை விசுவாசித்து, அந்த பாருங்க, இந்த யூதருக்கு பாதுகாப்புக்காக அவன் எழுதி கொடுத்ததான கட்டளை நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, பிரசித்தம் பண்ணப்பட்டது. சும்மா போய் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை சங்காரமாக்க முடியாது. ஏன்னா
ராஜா அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை தான் மிகவும் முக்கியம். இப்போ வார்த்தை, இந்த ராஜாவின் கட்டளை, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு எல்லா நாட்டிலும் கொண்டு போய் யூதருக்கு விரோதமாக இருந்ததான எல்லா தீமை செய்கிற மனிதர்களையும் அழித்தார்கள். இன்றைக்கும் நம் வார்த்தைகளை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கு மறைமுகமாக இருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நமக்கு வார்த்தைகளை கொடுத்துட்டு வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரமான வாக்குத்தத்தம், உரிமையான வாக்குத்தத்தம், பவர்ஃபுல்லான ஆயுதம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு, அந்த ஆயுதங்கள் நம்மேல் ஜெயமெடுக்காமல் இருப்பதற்கு நமக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் பிணைக்கப்படும் பொழுது, நமக்கு விரோதமான தீய காரியங்கள் எழும்பும் பொழுது, பிசாசினாலும் பிசாசின் மனிதர்களாலும் நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு, அவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, இப்படி எழுதியிருக்கிறது, எல்லாம் சொல்ல எழுதியிருக்கிறது. கட்டளை நம் கையில் இருக்குதா? நகல் நம் கையில் இருக்குதா? இயேசு நம்முடைய வெற்றிக்கு, நமக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற தீமையை ஜெயிப்பதற்கு எழுதி கொடுக்கப்பட்ட நகல் யார் யார் கையெல்லாம் இருக்குது? எல்லார் கையில் இருக்குது. சந்தோஷம், ஆமென். இந்த நகல் கையில் இருந்தால் பத்தாது, பையில் இருந்தால் பத்தாது, இன்னும் கையில் இருக்கிறதையும் பையில் இருக்கிறதையும் தாண்டி இன்னொரு இடத்துக்கு வரணும். அதுதான் இருதயத்திற்கு. ஹல்லேலூயா. இருதயத்துக்கு வந்த பொழுதுதான் அது வெற்றி அடைய முடியும். இப்போ ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய தேசத்தில் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க, ஒரு நல்ல சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அது அவங்க ஆஃபீஸில் இருக்கிற வரலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது நம்முடைய நாட்டின் எல்லா எல்லைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதை அனுசரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய பயனை அடையலாம். அதே போலத்தான் இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ராஜாவின் கட்டளைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருதயமாகிய பலகையில் எழுதப்படும் பொழுது சத்துருவின் மீது நாம் ஜெயமெடுப்பதற்கு மிகவும் சுலபமாய் முடியும். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தீமை செய்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. எனக்கு யாருமே தீமை செய்ய மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வேலை ஸ்தலங்களில், என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய வியாபார ஸ்தலத்தில், என்னுடைய பணியில், நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நம்ம எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவு நீங்கள் உண்மையாக இருந்தாலும் கூட, சிலர் தீமை செய்யும்படியாக பிசாசு சிலரை பயன்படுத்துவான். இதை புரிஞ்சுக்கணும். சிலர் ஐயோ நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் உண்மையாக தானே வேலை பண்ணுறேன், நான் எந்த தப்பு பண்ணலையே, ஏன் என்னை தப்பாக பேசுகிறான் அப்படின்னாக்கா, அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் நித்தமும் உங்கள் மேல் என் மேல் குற்றம் சாட்டும்படியாக பிதாவின் சமயத்தில் இருக்கிறானா. நித்தமும் குற்றம் சாட்டு. நீ எவ்வளவு நல்லா ஒரு உண்மை வேலையை பண்ணி பாருங்க, எவனோ ஒருத்தன் பிசாசு கொண்டு வருவான். இது சரியா நீ பண்ணுறது, இது சரியா அப்படின்வான். நீ என்ன சொல்லுப்பாரு, ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவங்களா வரல, அது அவங்களா வந்தாங்களாக்கா கண்டிப்பாக அவங்க சுயநினைவில் வந்தாங்களா ஏற்றுக்குவாங்க. எந்த பிஸ்னஸ்லையாக இருந்தாலும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க,
ஒரு ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு கடை வச்சுருக்கிறீங்க. அங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும் பொழுது உங்களுக்கு நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியும், நம்மகிட்ட எந்த குறையும் இல்லை, தவறு இல்லை, நம்ம கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு தெரியும். ஆனால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அதை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அது அவங்களா இல்லை, அவங்களுக்கு பின்னால் இருந்து தீமையை உருவாக்குகிற தீய சக்தியின் வல்லமை ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணும் பொழுது நாம் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். ஆனால் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே. அதைத்தான் இந்த இடத்துல யோசிப்பு சொல்கிறான். நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செய்ய, எல்லாரும் சொல்லுங்க, தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். உங்களுக்கும் அது நடக்கும், எனக்கும் அது நடக்கும். உங்களுக்கும் எனக்கும் தீமை செய்யும்படியாய் யார் நினைத்தாலும் பயப்படாதீங்க. எந்த சக்தி வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும், என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இயேசுவின் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் அவர் மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் தெரியாத விதத்தில் தூக்கி போட வேண்டும் என்று மொர்தெகாய்க்கு தெரியாது. மொர்தெகாய்க்கு தெரியவே தெரியாது. என்னை தூக்குறதுக்கு ஆமான் ஒரு தூக்கு மரத்தை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு மொர்தெகாய்க்கு தெரியவே தெரியாது. ரகசியமா பண்ணி வச்சான். ராஜாவுடைய உத்தரவை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் தூக்கிடலாம் அப்படின்னு நினைச்சான். அப்ப என்னன்னாக்கா, மறைவாய் பாருங்க, வாசிங்க சில வசனங்களை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்துக்கு ஒத்ததான வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 124 1-3. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுகி இருப்பார்கள். என்ன சொல்றான்? எப்படி அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்பா, ஏசப்பா, நீங்க மாத்திரம் என் கூட இல்லைன்னாக்கா, அனுபவிச்சிருக்கீங்களா இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில்? அநேகர் அனுபவிச்சிருப்பீங்க. சிறு பிள்ளைகள் அனுபவிச்சிருக்காங்க. தாய் தகப்பன்மார் எத்தனையோ கஷ்டங்களை, கண்ணீரை, வேதனையை, நீந்தைகளை, அவமானங்களை, வெறுப்புகளை. ஒரு தடவை நம்முடைய சோசு பிரதர் அவர் சொன்னார், ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது ஆசைப்பட்டு பக்தி பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டை வாங்கி அதில் பிக்மாஸ் பாட்டு போட்டு கொண்டாந்து ஒரு இடத்துல உட்காந்தாராம். எந்திரி, இன்னும் ஒரு நிமிஷம் உட்காந்துன்னா கல்லை தூக்கி போட்டு உடைச்சிரும் அப்படின்னு. தீமை, எதிர்ப்பு, கர்த்தர் அதிலிருந்து காக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்கு முன்பதாகவே தலை நிமிர்ந்து வாழ பண்ணுகிறவராயிருக்கிறார். அதுதான் தீமையை பிணைக்கிற இன்னைக்கும் இருக்குதுங்க. இன்னைக்கும் இருக்குது. சில இடங்கள்ல இன்னைக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது அதை எதிர்க்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அத்தான் புலம்புறான். மனுஷர் எனக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், எல்லாம் சொல்ல, இயேசு என் பக்கத்தில் இராவிட்டால். இன்னொரு தடவை அழுத்தி சொல்ற பாருங்க, கர்த்தர் தாமே என் பக்கத்தில் இராவிட்டால் அப்படின்னு எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பான். எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருக்கிறோம். நாம எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறீங்க. இயேசு மாத்திரம் இங்கே உட்காந்துருக்க எத்தனையோ தாய் தகப்பன்மாரெல்லாம் இருக்கிறீங்க. உங்கள் கூடையும் என் கூட இல்லைன்னாக்கா, அவன் சொல்கிறான், அடுத்த வசனம் சொல்கிறான், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோட விழுங்கி இருப்பார்கள். அப்படி நடந்திருக்குதா? ஊரை விட்டே துரத்திடணும், இவங்களை நிர்மூலமாக்கிடணும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு தெரியுமா? வேற ஒரு காரியமும் கிடையாது. எந்த பாவமணியும் செய்யல, எந்த தீமையும் செய்யல. ஒன்னே ஒன்று செஞ்சீங்க, உயிருள்ள மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்கள். அவரை மகிமைப்படுத்தும் பாடலை உங்கள் வீடுகளில் ஒலிக்க செய்கிறீர்கள். அவ்வளவுதான். கெட்ட வார்த்தையை பேசல, சினிமா பாட்டை ஒலிக்க செய்யல, ஒருத்தனுக்கு தீங்கி நினைக்கல, நல்ல வழியில் செஞ்சீங்க. அவன் என்ன பண்றான்? தீமையை, சாப்பாடு கொண்டு போனா யோசேப்பு தூக்கி குழியில் போடுறாங்க. பொறாமை, தீமையை பிணைக்கிற உலகம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உயிரோடே மிளங்கியிருப்பாங்கப்பா, நீங்க எங்க பக்கத்துல இருந்தீங்க, இன்னைக்கு நான் பிழைச்சிக்கிட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதுதான், எனக்கு அதுதான், வாழ்நாள் முழுவதும் அதுதான். அதனால தான்
கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தைரியமாய் இருப்போம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது எப்படி வரானா? வெள்ளம் போல் சத்துரு நமக்கு எதிராய் வரும் பொழுது நமக்கு சாதகமாய் நின்று நம்ம பக்கம் இருக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என் பக்கத்தில் இருப்பவரே, என் துணையாளரே, என் தேற்றரவாளனே, என் ஆலோசகரே, என் பலனே, என் ஞானமே. அவர் நம் கூட இருந்து நம் சார்பில் கொடியேற்றுறாரு. பயப்படாதீங்க. பயம் உண்டாகும். அதனால தான் இயேசு சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் 365 தடவைக்கு மேலே இருக்கலாம் பயப்படாதீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் வாயை திறந்து சொல்லும், பயப்படாத நான் இருக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு டோஸ். டெய்லி நாமெல்லாம் குழவை போட்டுக்கிறோம் இல்லையா? நான் போடுறதில்ல, போடுறவங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த குழவையை கூட ஆண்டவர் நிறுத்துவார். அந்த குழவை போட்டுக்கிறத எதுக்கோ நம்ம குழவெல்லாம் போட்டு அப்படி கொஞ்ச நாள் இருக்கணும், நல்லா இருக்கணும், பிபி இல்லாத சுகர் இல்லாத இருக்கணும்னு அந்த குழவையெல்லாம் நிறுத்தத்துக்கு இந்த குழவையை போடுவோம். வாயை திறந்து காத்தால் எழுந்திரிச்சு, கர்த்தரின் பரிகாரி, அவருடைய தழும்புலான சுகமானேன், பயப்படாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த குழவை காத்தால போட்டு பாருங்க. அந்த குழவையினால் உண்டாகிற பாதிப்பை விட இந்த குழவினுடைய பாதிப்பு மிக பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு சாதகமாய் இன்றி விரோதமாய் வருகிற ஒரு பக்கத்தில் கொடியேற்றி நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை தலைகளை மாற்றுகிற ஆண்டவர் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் கீழே தள்ளி மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிற சதிகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் மனிதனுடைய யுக்திகளை கர்த்தர் அதமாக்கி அந்நாளில் தானே, எந்நாளில் தானே, அந்நாளில் தான் என்றது மிக முக்கியம். நன்றாக கவனிங்க. எந்த நாளில் தெரியுமா? ராஜாவின் கட்டளையை பிறப்பிக்கப்பட்டு அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையை தேசமெங்கிலும் கூட பிரசித்தம் பண்ணப்பட்டு அந்த நகலை, கட்டளை நகலை கையில் வாங்கி கொண்டு எல்லா இடத்திலும் அந்த நகலை கையில் வைத்து கொண்டு தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் தீமை நன்மையாய் மாறும். தீமையான காரியங்களை என் இயேசு நன்மையான காரியமாய் முடிய பண்ணுவார். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், பயப்படாமல் இருப்போம். ஏன் என்று சொன்னால் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு இயேசு நமக்கு உண்டு. எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆமானின் சதியை மாற்றி மொர்தெக்காயை தூக்கி போட வேண்டும் என்று, ஆமான் யூதரை அழிக்க வேண்டும் என்றும் மொர்தெக்காயை தூக்கு மரத்தில் தூக்கி போட வேண்டும் என்று தீட்டின சதியை தேவன் மாற்றி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினது உண்மை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் எதிர்கொள்கிற சில தீமைகளை மாற்றி நமக்கு அதை சாதகமாய் நன்மையாய் முடிய பண்ண இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். துக்கம் என்பது நமக்கு உண்டாகிற காரியம், சந்தோஷமாய் அதை மாற்றுவது இயேசுவினுடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னும் சில தீமைகளை பிசாசு கொண்டு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இருக்குது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஊழியத்தின் பாதையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உங்கள் பிஸ்னஸிலும் வேலை ஸ்தலங்களிலும் உங்களுடைய பணிகளிலும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இடம் கொடுத்தால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்று முயற்சித்து கொண்டிருக்கிற தீய வல்லமைகள், அந்த தீய வல்லமைகள் பயன்படுத்துகிற சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சங்கீதம் 11:2. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். தங்கள் அன்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். சங்கீதம் 64:4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். எப்படி எய்யும்படி? அம்பு எது தெரியுங்களா? எந்த அம்பு உங்களை காயப்படுத்த சொல்லுங்க. இன்னைக்கு ஏன்னாவது பெரிய ஒரு அப்படி ரவுண்டாக ஒரு அம்பு வச்சுக்கிட்டு அப்படி இழுத்து விட்டு உங்கள் நெஞ்சிலையோ முடிய பாருங்க. அப்போலாம் அம்பு எய்யும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் அம்பு எய்யும் பொழுது எப்படி எய்வாங்கனாக்கா கரெக்டாக ஹார்ட்டுக்கு நேராக பார்த்து எய்வாங்களாம். இந்த ஹார்ட் நேர், இந்த இருதயத்து நேர் கரெக்டாக குறிப்பாத்து அடித்தாங்களாக்கா பின்னாடிந்து அடித்தாலும் சரி முன்னாடிந்து வந்தால் கரெக்டாக இருதயத்து அப்படியே அந்த இருதயத்தை ஊடுருவி போகணும் அந்த அம்பு. அப்போ தான் அவன் சீக்கிரமாக மறிப்பான், சீக்கிரமாக பலவீனப்படுவான், அப்படியே விழுந்துருவான். வேறு இடத்துல அந்த அன்பு பாய்ச்சினாக்கா அவன் அவ்வளவு கொஞ்சம் போராடி பார்க்குவான்னு சொல்லிட்டு அந்த அன்பு எய்கிறவர்கள் குறிப்பார்த்து கரெக்டாக அவனுடைய இருதயத்தின் மேலே எய்வாங்க. இன்னைக்கு இருக்குதுங்க, அதோட பவர்ஃபுல்லான அம்பு இருக்குது இந்த உலகத்தில். உங்களுக்கு எனக்கும் நேராக ஒவ்வொரு நாளும் வருதுங்க. நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்களா? அந்த அன்பை தாங்கிறதுக்கு ஆண்டவருடைய பலன் தேவை. அதுக்கு தான் மார்க் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் கவசம் ஒவ்வொரு நாளும் வருது. நீங்கள் எத்தனை பேருமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அந்த அன்பை. ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலங்களிலே, பணி ஸ்தலங்களில் ஏதாவது நீங்கள் உங்கள் பக்கம் உண்மையாக நீங்கள் நிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில தவறுகள் இருக்கலாம். குறைபாடுகள் நிமித்தமாக வருகிற அந்த அம்பை நான் தப்பு செஞ்சு என்னை யாராவது திட்டினாங்க அப்படின்னாக்கா அதனால் எனக்கு பெரிய நோவாகாது, உங்களுக்கும் அது நோவாகுது. விடுங்க, தப்பு பண்ண என்னை திட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தவறே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் என்னவா எய்யும் பொருட்டு என்னத்த கசப்பான வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அந்த கசப்பான வார்த்தைகள் வரும் பொழுது அது அம்பு எப்படி இருதயத்தை உலாவி பாய்ந்தால் வேதனை உண்டாகுமோ அது போல அது நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. ஆகவே தான் இந்த கசப்பான வார்த்தையினால் உண்டாகிற அந்த வலியை இருதயம் தாங்கிக் கொள்வதற்காகவே இயேசு தம்முடைய இருதயத்தில் ஈட்டினால் குத்தப்பட்டார். அவருடைய இருதயத்தில் அந்த கசப்பான வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது அல்லவா? தாங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தில் ஈட்டி குத்தப்பட்டது, கசப்பான காடி எனக்கு கொடுத்தார்கள் குடிப்பதற்காக, என்னிடத்தில் உனக்கு பலன் வரும் அதை தாங்கிக் கொள்வதற்கு. நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, தீமைகளை மேற்கொள்வதற்கு அவரிடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு பலன் உண்டாக முடியும். அவர்தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். எபேசியர் 6:16. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆகவே பயந்துராதீங்க. பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள். என்னங்க இன்னைக்கு அக்கினி ஆஸ்திரம்? பெரிய ஆஸ்திரம் ஒன்றும் அவங்க கொண்டு வரதில்ல. எப்படிலாம் வார்த்தை தான் நம்மளை இன்னைக்கு அதிகமாக நம்மளை பலவீனப்படுத்துது, சோர்ந்து போக பண்ணுது, டிப்ரெஷன் பண்ணுது. ஒரு நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், படிக்கிற இடங்களில், வேலை ஸ்தலங்களில் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற மிகப்பெரிய அஸ்திரம் என்னன்னாக்கா நெகட்டிவ் வேர்ட்ஸ், பிற்போக்கான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், நோகச் செய்கிற வார்த்தைகள், சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகள். குடும்பத்தில் போய் நான் பேசிகிட்டு இருந்தேன். எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க சார், எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்படிப்பட்ட நல்ல 4 வார்த்தைகளை எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. நாங்கள்
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாயிலிருந்து மற்றவர்களை கட்டுகிறார் ஜீவனுள்ள நல்ல வார்த்தையை பேசுவோம். வார்த்தையினால யாரையும் இடிக்காதீங்க, வார்த்தையினால யாரையும் உடைக்காதீங்க. அதனால் தான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறாள், குலைத்து போடுகிறாள்னு சொன்னா என்ன தெரியுமா? ஸ்திரீகளுக்கு அதிகமாய் பேசுகிற ஒரு திறமை உண்டு. அவங்க பேசி பேசியே குடும்பத்தை உடைச்சிருவாங்க. அதே நேரத்தில் புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா நல்ல வார்த்தைகளை, மோட்டிவேட் வார்த்தைகளை, உற்சாகமான வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை, தீமையான காரியம் இருந்தாலும் கூட அதை திருச்சி பேசாதபடிக்கு அதை மறந்து அவங்க சொன்னதை மாற்றி நன்மையானத்தை சொல்லி, மாமியார் ஒரு தப்பு செஞ்சிருந்தா பேசியிருந்தா எங்கள் அம்மா என்ன பேச்சவனே அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அதை மாற்றி, ஏன்னா கண்டிப்பாக மனைவி உங்கள் அம்மா என்னை திட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த கணவன் மனைவி மேலே உள்ள அன்பினால அம்மாவை அடிக்கிறதுக்கும் தயங்க மாட்டான். ஏன்னா மனைவியோடு அவ்வளவு நேசம் இருக்கிறதுனால. அப்போ உடனடியாக மனைவி, எத்தனையோ மனைவிகள் போட்டு கொடுத்து தன் சொந்த மகனே தாயை அடிக்கக்கூடிய நிலைமை உண்டு பண்ணுகிறது. அது ஸ்திரீகளால் உண்டாகிற ஒரு காரியம். அதே புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்தா, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அவங்க பிபி இதனால் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, எதுவும் இல்லை, அப்படிலாம் எனக்கு நோவர மாதிரில இருந்து பேசலைன்னு சொல்லி மாற்றி சொல்லி குடும்பத்தை கட்ட முடியும். இதைத்தான் புத்தியுள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரம் இன்னைக்கு உலகமெங்கிலும் கூட தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற கசப்பான வார்த்தைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த கசப்பான வார்த்தைகள், தந்திரமான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகளை மேற்கொள்ளுகிற பலன் இயேசுவினிடத்தில் உண்டு. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். யாத்திராகமம் 14:14. இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அஸ்திரங்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும், எத்தனை தீமைகள் உருவாக்கப்பட்டாலும், ஆமான் யூத குலத்தை அழிக்கும்படி சதி தீட்டினது போல எஸ்தரையும் யூத மொர்தெக்காயையும் அழிக்கும்படி, அந்த யூத குலத்தையை அழிக்கும்படி மொர்தெக்காயை தூக்கில் போடும்படி தூக்கு மரத்தை தந்திரமாய் உண்டு பண்ணியது போல, அவன் ஒரு ராஜாவின் அனுமதியை பெற்று யூதரை அழிப்பதற்கு தீமையான யூதருக்கு தெரியாமல் தீமையை அவன் உருவாக்கினாலும் கூட இயேசுவை நம்புகிற தம் ஜனங்களுக்கு நேராக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தரை நம்பி அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக எனக்காக அவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாம் தெரிஞ்சு நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. விசுவாசம் என்னும் கேடகம், வாக்குத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தெரிஞ்சு வரப்ப நீங்க உங்களுடைய தேவன் கொடுத்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. வெளியே தெரிஞ்சப்ப பயன்படுத்துங்க. தெரிய வரலாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். பாருங்க, இப்படி எல்லாம் தூக்கு மரம் பண்ணியிருக்கிறான், அழிக்க வந்து சட்டத்தெல்லாம் உருவாக்கி இருக்கிறான், யூதரெல்லாம் கொல்லணும்னு திட்டம் தீட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்த உடனே எஸ்தருக்கு என்ன பண்ணா தெரியுமா? ஓஹோ, நான் ராஜாத்தி, எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு அவ பேசல. உடனடியாக ஆண்டோடைய சமூகத்துக்கு போனாள், உபவாசித்து ஜெபித்தாள், தன் ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறாள். ஜெபித்து தேவனுடைய உதவியோடு கூட ராஜாவின் கட்டளையை பிறப்பிக்கப்பட்டு தன் யூத குலத்தை காப்பாற்றுகிறார். நமக்கு வருகிற தீமைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம், அதே நேரத்தில் அதை நமக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து ஜெயிக்க ஒரு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். சில வசனங்களை நாம் அறிக்கை பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால் நாம் பயப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாம் பின்வாங்க மாட்டோம், இன்னும் முன்னேறுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்கிறவராய் இருக்கிறார். தீமைகளை கண்டு, தீய மனிதர்களை கண்டு, பொல்லாங்கும் எய்யும் அக்கினி அஸ்திரத்தை கண்டு, சிங்கம் போல் கெர்ஜிக்கிற பிசாசை கண்டு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய கட்டளை, ராஜாவின் கட்டளை, ராஜா எழுதி கொடுத்த கட்டளையின் நகல் நம் கையில் இருக்கிறது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற தீமைகளை,
தீய மனிதர்களுடைய செயல்களை, பிசாசின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அவைகள் மேல் ஜெயம் எடுக்க முடியும். தீமை நன்மையாய் மாறும். மனிதர்களும் மனுஷ சக்திகளும் தீய வல்லமைகளும் நமக்கு தீமைகளை செய்தாலும் கூட அதை நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு என்ற விசுவாசத்தில் நாம் இன்னும் மென்மேலும் முன்னேறுவோம். இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணுவோம். அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தராரு பாருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற நாம் எப்படி சோர்ந்து போக முடியும்? எப்படி தடுமாற முடியும்? எப்படி பின்வாங்க முடியும்? எப்படி அவருடைய சமூகத்தை நாம் விட்டு விலக முடியும்? எப்படி அவரை நாம் உதாசீனப்படுத்த முடியும்? அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் பரிசுத்தவான்களுடைய கூடுகையும் அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை ஆராதிப்பதையும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதையும் அவருடைய வார்த்தையால் உண்டாகிற வல்லமையும் நாம் எப்படி அசட்டியாய் நினைக்க முடியும்? ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எல்லாரும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கூட எல்லாரும் பைபிள் எடுத்து கையில் பிடிச்சி நீங்களே வாசிங்க. எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம். அதே வாசிக்கும் பொழுதே இது ஒரு அறிக்கையாய் மாறுகிறது. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 20வது வசனத்திலும் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போமா? அறிக்கை பண்ணுவோமா? இந்த வார்த்தைகளை அப்படியே கர்த்தர் நமக்கு செய்வார். அவர் என்ன செய்கிறாரு? நான் தாங்குறேன், நான் உதவி செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் துணை நிற்கிறேன், நான் உனக்கு நீ இதெல்லாம் நான் உனக்கு உதவி செய்கிறனால இப்படி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் கைவிடாது இருப்பேன், நான் நிர்மூலமாக்குவேன். அவர் சொல்கிறாருங்க, அவர் செய்கிறாராம். நான் இதில் வாசித்து பார்த்தோன்னாக்கா நாம் செய்கிறதை காட்டிலும் அவர் நமக்காக செய்கிறது தான் அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் வாசிப்போமா? நீ பயப்படாதே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன். எல்லாரும் வாசிக்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகளை நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாயிருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொன்று போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீரூற்றுகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமேன். எல்லா கரங்களை வைத்து இந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக செய்ய போகிற காரியத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக இந்த பூமியிலே, எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலங்களிலே எங்களுக்கு விரோதமாய் ஆமனை போன்ற தீய சக்திகள், தீய மனிதர்கள் உருவாக்குகிற எல்லா விதமான தீய காரியங்களுக்கு, மறைமுகமான கண்ணிகளுக்கு, தீமைகளுக்கு எங்களை விலக்கி காக்கிறவர், எங்கள் சார்பில் இருக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், நீ நல்லவர், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். நீர் எங்களை கைவிடாமல் எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றி எங்களை வெற்றியாய் ஜெயமாய் பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதற்காய் நன்றி. அல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. சஞ்சலமும் தவிப்பையும் நீக்கி மகிழ்ச்சியையும் ஆண்டவரே ஸ்தோத்திர களிப்பையும் கனத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின்படி நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.